இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அருள்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து அருள்பணியாளர் எங்கர்சன் அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நம்மை விட்டு பிரிந்து இறைவனில் இளைப்பாறுகிற அவருடைய தந்தை தெய்வ திரு முத்துப்பிள்ளை அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவர் இறந்த அன்று மாலை நான் எங்கர்சனிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது எங்கர்சன் சொன்னார், மதியானம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தார், எப்போது உனது குருத்பட்டம் இருக்கும், இந்த முதல் நன்றி திருப்பலி எங்கு வைப்பது, எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் திட்டமிட வேண்டும் என்று அவர் பேசினார். நிச்சயமாக இன்றைய நாளிலே விண்ணகத்திலிருந்து அருள்பணியாளர் எங்கர்சனை நினைத்து ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்தி கொண்டிருப்பார். தொடர்ந்து அன்னாரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாமும் ஜெபிப்போம். அருள்பணியாளர் எங்கர்சன் அவர்கள் தனது குருத்துவ அருள்பணி வாழ்வின் விருது வாக்காக தாழ்ச்சியுடனும் அன்புடனும் பணியாற்ற இரக்கத்துடன் தேர்ந்து கொண்டார் என்ற விருது வாக்கினை எடுத்திருக்கிறார். நீங்கள் முதல் நன்றி திருப்பலியில் பிரசங்க வைங்க அப்படின்னு சொன்ன பொழுது இந்த மைய கருத்தை அவரிடத்துல கேட்டுட்டு சொன்னேன், என்னையா ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து நீ எடுத்த அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், புனித அவிலா தெரசாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில பகுதிகளை நான் வாசித்தேன். அதிலிருந்து வந்த உந்துதலில் அவருடைய அந்த இறையியலின் பின்புலத்தில் நான் இந்த விருது வாக்கை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதுக்காக நான் போய் புதுசாக தேடி எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நீ எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லு, அதவே நான் மக்களுக்கு ஏற்ற விதத்தில் மாற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த இன்டீரியர் கேசல், அதை தமிழில் நம்ம உள்ளார்ந்த கோட்டை என்று கூட வைத்து கொள்ளலாம். அந்த பகுதியிலே இரண்டாவது பிரிவிலே புனித அவிலா தெரசால் இவ்வாறு குறிப்பிடுகிறார், உண்மையான தாழ்ச்சியும் கடவுளின் இரக்கத்தை உணர்ந்து கொள்கிற போது ஒரு ஆன்மா இறைவனுக்கு நெருக்கத்தில் இருக்க முடியும். ஆகவே இறைவனுடைய இரக்கத்தை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது நாம் அனைவருமே இறைவனோடு நெருங்கிய உறவிலே வாழ முடியும். ஏனென்றால் திருவிவிலியம் முழுவதுமாக இறைவனுடைய இரக்கத்தை நமக்கு மிக அழகாக எடுத்து கூறுகிறது. திருப்பாடல் 116 5வது சொற்றொடரிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர் என்று திருப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஆகவே இறைவன் எப்பொழுதும் இரக்கமுள்ளவராக, தனது மக்கள் தனது உடன்படிக்கை உறவிலிருந்து பிரிந்து சென்றாலும் அந்த மக்களை தேடிச் சென்று தனது உறவிலே நிலைநிறுத்துபவராக, தனது பேரிரக்கத்தை காட்டுபவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை மீண்டுமாக சாமுவேல் 2ஆம் புத்தகத்திலே 24வது பிரிவு 11வது இறைவசனத்திலே தாவீது அரசர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆண்டவர் அவர்களை தண்டிக்கவிருக்கிறார். தாவீது மக்களிடத்திலே சொல்லுகிறார், நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன், ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது என்று குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் இறைவன் அவர்களை தண்டித்தாலும் அவர்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்கினாலும் அந்த தீர்ப்பிலும் தண்டனையிலும் இறைவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது எல்லா இடங்களிலும் இந்த இறைவனுடைய இரக்கத்தை நாம் கண்டுகொள்ள முடியும்.
இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் கூட எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தை தனது மகனை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவரும் கூட லூக்கா நற்செய்தி 6வது பிரிவு 36வது இறைவசனத்திலே நமக்கு சொல்லுகிறார், உங்கள் தந்தை வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆகவே இயேசுனுடைய வாழ்வு முழுவதும் கடவுளுடைய இரக்கத்தை பிரதிபலிப்பதாகத்தான் அமைந்திருந்தது. எல்லா மக்களையும், ஏழை, பணக்காரர், சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ளோர், விபச்சாரிகள், பாவிகள் என எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துபவராக, அவர்களது வாழ்வில் இரண்டர கலந்தவராக இயேசு ஆண்டவர் இருந்தார் என்பது நற்செய்தி நூல்களிலே நாம் காண முடிகிறது. புனித பவுலடியாரும் இறைவனுடைய இரக்கத்தை மிக அழகாக தனது வாழ்வில் வெளிப்படுத்துகிறார். பவுலடியார் மனம் மாறுவதற்கு முன்பாக இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவ்வாறு வாழ்ந்த அவர் இறைவனின் இரக்கத்தால் அழைக்கப்பெற்ற போது, திருத்தூதராக பணியை ஏற்றுக்கொண்ட பொழுது, அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13வது இறை வார்த்தையிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார், நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன், ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் அறியாமையால் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். கடவுள் எனக்கு இரக்கத்தை காண்பித்தார். அவரது இரக்கத்தினால்தான் நான் இந்த திருத்தூது பணியை மேற்கொள்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அருள்பணியாளர் எங்கர்சன் அவர்களே, நீங்களும் இந்த அருள்பணி வாழ்வை ஏற்றிருப்பது உங்களது விருப்பம் மட்டுமல்ல, இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார். தனது அருளினாலும் இரக்கத்தினாலும் அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குருத்துவ அருள்பணி வாழ்வு என்பது எப்பொழுதும் எளிதானதாக இருக்கப் போவது கிடையாது. மாறாக விமர்சனங்கள் எழுந்தாலும், துன்ப துயரங்கள், வேதனை, சோதனை, நெருக்கடிகள் வந்தாலும் இறைவனுடைய இரக்கம் என்னோடு இருக்கிறது, அவருடைய இரக்கத்தால் நான் அழைக்க பெற்றுள்ளேன் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டிருந்தால் எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஆண்டவருடைய இரக்கம் எங்கர்சனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே எப்பொழுதுமே தரப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் நமது பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை, பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இறைவனுடைய இரக்கத்தை நாம் உணர முடியும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வாறு இந்த இறைவனுடைய இரக்கத்தை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இரக்கத்தின் ஆண்டு என்று 2016ஆம் ஆண்டை அறிவித்திருந்தார். இவ்வாறு எல்லா மக்களையும், ஏழை எளியவர்கள், அனாதைகள், ஏதிலிகள், நாடோடிகள் என எல்லாவற்றையும் இணைத்து அவர்கள் இறைவனுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் உரியவர்கள் என்று திருத்தந்தை நமக்கு ஒரு முன்மாதிரியை வழங்கியுள்ளார். தாழ்ச்சியுடனும் அன்புடனும் பணியாற்ற. தாழ்ச்சியை பற்றி புனித அவிலா தெரசால் த வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன், நிறைவினுடைய வழி 40வது பிரிவிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். கடவுள் நாம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறோம் என்பதை பார்ப்பதில்லை. மாறாக நாம் என்ன காரியம் செய்தாலும் எவ்வளவு அன்புடன் அதை செய்கிறோம் என்று பார்க்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். எங்கர்சன் அவர்களே, நீங்களும் உங்களது பணி வாழ்வில் எத்தனையோ பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த பணி செய்தாலும் அது மிக பெரியதாக, மற்றவருடைய பாராட்டுக்கு உரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் வராது. இது இறைவனுக்காக நான் செய்கிறேன், அந்த உள்ளார்ந்த அன்போடும் வாஞ்சையோடும் நீங்கள் உங்கள் பணியின் காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பொழுது அது இறைவனுக்கு நிச்சயமாக ஏற்புடையதாக இருக்கும். அத்தகைய உள்ளார்ந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது பணி வாழ்விலே நீங்கள் மனத்தாழ்ச்சியோடு பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே 11வது பிரிவு 29வது வசனத்திலே சொல்லுகிறார்,
நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன். ஆகவே உங்களது முன்மாதிரிகை ஆண்டவர் இயேசுதான். ஆண்டவர் இயேசுவை போல எல்லா நேரங்களிலும் கனிவு கொண்டவராக, இரக்கம் கொண்டவராக, மனத்தாழ்ச்சி கொண்டவராக நீங்கள் வாழுகிற போது உங்களது அர்ப்பண வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அருள் பணியாளர் எங்கர்சனுக்காக ஜெபிக்க நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ஏற்றிருக்கிற இந்த அருள் பணியை ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்த விதத்திலே, மக்களுக்கு உகந்த விதத்திலே அவர் நிறைவேற்ற அவருக்காக நமது இறைவேண்டலை உறுதி செய்வோம். தொடர்ந்து அவரோடு நாம் உறவு தோழமையிலே பயணிக்கிற பொழுது நிச்சயமாக அவரது வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். அத்தகைய சாட்சிய வாழ்வை அவர் தொடர்ந்து ஆற்ற அவருக்காக ஜெபித்து நமது உடனிருப்பை உறுதி செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.